பாண்டியன் டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி வந்து சரவணனை அடிச்சு ரொம்பவே கோவப்பட்டு, உன்னை நான் இப்படியாடா வளர்த்த, பொண்ணுங்களுக்கு இப்படி ஒரு மரியாதை கொடுக்காத நீ எல்லாம் என்னுடைய பையனான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே சரவணன் வந்து, அம்மா நான் பேசினது தப்புதான், அதுக்காக அவ பண்ண விஷயம் இல்லைன்னு ஆயிடாது இல்லைன்றாங்க. டேய், அவ 1000 தப்பு பண்ணட்டும்டா, அதுக்கான தண்டனையா தான் விவாகரத்து வரைக்கும் போயிருக்கோம்ல. அப்படி இருக்கும்போது அவ ஒரு விஷயத்த சொல்றான்னா அது உண்மையா பொய்யான்னு யோசிக்காம அவளுடைய கேரக்டர் பத்தி நீ அப்படி ஏன் பேசலாம், அது தப்பு இல்லையான்றாங்க. தப்புதாம்மா தப்புதான் சொல்லிட்டு இப்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க சரவணன். உடனே காந்திமதி வந்து, ஏமா சரவணன் மேல வந்து நீ குறை சொல்றியே, அப்ப மயிலு பண்ணதெல்லாம் சரி நீ சொல்ல வரியான்னு சொல்லிட்டு காந்திமதி வந்து கேக்குறாங்க. இருக்கட்டும்மா, 1000 தப்பு பண்ணட்டும், அவ தப்பு பண்ணவளாவே கூட இருக்கட்டும், ஒரு கட்டுன பொண்டாட்டி கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை பேசலாமா, அது தப்பு தானேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே காந்திமதி வந்து, தப்புதான், இருந்தாலும் அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற, தெரியாம அவன் பேசிட்டான், விடுங்க, இத்தோட இந்த பிரச்சனையை விடுங்க. அது எப்படிம்மா விட முடியும், இவன் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமா மயில கிட்ட போயிட்டு நான் பேசினது தப்புதான், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. இதை கேட்டு சரவணனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. நான் ஏமா அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ கேட்டுதாண்டா ஆகணும், அதை விட்டா உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, நீ கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே சரவணன் எதுவும் பேசாம இருக்காங்க. மீனா வா போகலான்னு சொல்லிட்டு கோமதி, பாண்டியன், சரவணன், மீனான்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. இப்ப வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அப்ப பாக்கியத்தோட நினைப்பு மட்டும் தான் கோமதிக்கு வருது. ஏன்னா ஜெயிலுக்கு போனது இது எல்லாமே யோசிச்சு கோமதி கண் கலங்க. பாண்டியன் வந்து, நம்ம பையன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க இங்க வந்திருக்கோம் கோமதி, வேற எதுவும் நீ பேச வேண்டாம், அவங்க என்ன பேசினாலும் அதை காது கொடுத்து கூட நீ கேட்காத விட்டுடுன்றாங்க. அத்தை மாமா நீங்க இங்க இருங்க, நான் போய் மயிலக்காவை கூட்டிட்டு வரேன். உள்ள போனா மயிலக்காவோட அம்மா தேவையில்லாத விஷயம் பேசி இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிடுவாங்க, அதனால நீங்க இங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து கிளம்பி போறாங்க. மீனா வா மீனா, எப்ப வந்தேன்னு சொல்லி கேக்குறாங்க. அக்கா உங்களை பார்க்க முக்கியமா 3 பேர் வந்திருக்காங்க, வாங்கக்கான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. யாரு கூப்பிடுற மீனா, யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வெளியே வாங்கக்கான்னு சொன்னதும் கோமதி, சரவணன், பாண்டியனை பார்த்ததும் மயிலுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக இவங்க வந்திருக்காங்க, எல்லாம் நல்ல விஷயம்தான்க்கா, வாங்கக்கான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வாங்க அத்தை மாமா நல்லா இருக்கீங்களா, வாங்க உள்ள வாங்கன்றாங்க. நாங்க உள்ள வர்றதுக்கெல்லாம் வரல, என் பையன் 1000 தான் இருந்தாலும் பேசினது தப்புதான், நீ மாசமா இருக்கேன்ற விஷயம் தெரிஞ்சு நீ அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வந்திருக்க, அப்ப அவன் கேட்டது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கு மன்னிப்பு கேட்க அவன் வந்திருக்கான், அவன் மன்னிப்பு கேட்பான், அவ்வளவுதான், நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. உடனே சரவணன் வந்து, 1000 தான் என்னதான் நம்ம 2 பேருக்குள்ள கோபம் இருந்தாலும் உன்னை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை நான் கேட்டிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு சரவணன் மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனா சரவணனுக்கு மயிலு கிட்ட மன்னிப்பு கேட்டதுல கொஞ்சம் கூட, ஏன் ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது. இருந்தாலும் கோமதி, பாண்டியன் சொன்னாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மன்னிப்பு வந்து கேட்டிருப்பாங்க. இப்ப மயிலு வந்து, பேசுறது பேசிட்டீங்க, என் மனசை காயமும் படுத்திட்டீங்க, மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா, என் காயம் எல்லாமே ஆறிடுச்சான்னு சொல்லிட்டு மயிலு கேக்குறாங்க. உடனே கோமதி கிட்ட வந்து பாண்டியன் வந்து, பத்தியா அந்த பொண்ணோட மனசுக்குள்ள எந்த அளவுக்கு வருத்தம் இருந்திருக்கும், இப்படி சரவணன் பேசுவான் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரவணன் வந்து, அம்மா நீங்க மன்னிப்பு கேட்க சொன்னீங்க, நான் மன்னிப்பும் கேட்டுட்டேன், இனி எனக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபப்பட, உடனே கோமதி, எப்படிதான் சம்மந்தம் இல்லாம இருக்க முடியும், இந்த குடும்பத்தோட வாரிச மயிலும் சுமந்துட்டு இருக்கா, அப்படி இருக்கும்போது சம்மந்தம் இல்லாம எப்படி இருக்க முடியும், நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு, இனி அதை யாராலையும் மாத்தவும் முடியாது, மாத்துறதுக்கான நம்ம கிட்ட சந்தர்ப்பமும் கிடையாது, இனி அவ கூட வாழ்ற வழியை பாருன்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. இதை கேட்ட சரவணன், எப்படி அந்த பொய்க்காரி கூட என்னால வாழ முடியாது, என்ன ஆனாலும் சரிம்மா, இவ கூடலாம் என்னால வாழவே முடியாது, நான் வாழவும் மாட்டேன்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. உடனே மயிலு சொல்றாங்க, அவரே வாழலாம்னு சொல்லி கூப்பிட்டா கூட அவரு கூட என்னால வாழ முடியாதத, என் குழந்தை கூட சேர்ந்து நான் சந்தோஷமா இருக்க போறேன், உங்க 2 பேரையும் எதிர்த்து பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, நடக்கிற விஷயத்த நான் சொல்றேன், என்னால இனி அவர் கூட வாழ முடியாது, உங்க பேரனோ பேத்தியோ நல்லபடியா பார்த்துப்பேன், உங்களுக்கு குழந்தைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா வந்து பாருங்க, என்ன பார்க்கணும்னு தோணுச்சுனாலும் தாராளமா வந்து பாருங்க, ஆனா இனி அவர் கூட நான் வாழ மாட்டேன், அவர் சந்தோஷப்பட்ட வாழ்க்கையை அவர் அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும், அவருக்கு நான் விவாகரத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு மயிலு சொல்றாங்க. இதை கேட்டு கோமதி, பாண்டியனும் ஷாக் ஆகுறாங்க.
இனி சரவணனோட முடிவு என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.